வணக்கமே, வெல்கம் பேக் டு ரேபிட். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு வெறித்தனமான வேறு லெவலான ட்ராக் ரேஸ் தான் பார்க்க போகிறீங்க. அது யார் யாருக்குன்னு நீங்கள் தமிழினை பார்த்து உள்ள வந்திருப்பீங்க. சரி வாங்க, ரொம்ப நேரம் பேசாமல் வண்டியை காமிச்சிட்டு வண்டியோட பயங்கரமான லுக்கெல்லாம் அவங்களுக்கு காமிச்சிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் வெறித்தனமான ஃபைட் போடுறதுக்கு போவோம். இதோங்க ரெண்டு டெவில் எப்படி நிற்குது பாருங்கள். இந்த ரெண்டு டெவிலுக்குமே பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வண்டி பிடிக்கும்ல, டியூக் 200 பிடிக்குமா இல்லை R15 V4 பிடிக்குமான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் இவங்க ரெண்டு பேருக்கு தான் பயங்கரமான சண்டை நடக்க போகுது. இந்த சண்டையில் யார் வந்து வெற்றி பெறுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க, இவங்களோட ட்ராகை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ரெண்டு வண்டியோட லுக்கு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டி உங்களுக்கு பிடிக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த வண்டிக்கு ஃபேன்ஸ்ன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யமகாவோட ஃபேனா இல்லை KTMோட ஃபேனா சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ டாப் எண்ட் போயிருக்கீங்க, இல்லை வேறு எதனா வண்டி வந்து ட்ராக் போடலாமான்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி வாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் போட போவோம். ட்ராக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டியூக் விசஸ் R15 உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்கும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதே மாதிரி எந்த வண்டி போகட்டு முன்னாடி டெஸ்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சரி வாங்க, வெறித்தனமான ட்ராக் வந்து போட்டுருவோம். வண்டி ஸ்டார்ட் வந்தாச்சு. R15 V4 விசஸ் KTM டியூக் 200. சேஃப்டி ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா வண்டி வந்தால் லாரி வந்தால் எது வந்தாலும் ஸ்லோ பண்ணிவிடு. வீடியோ கூட நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. என்ன ஓகேவா? போகலாமா? ஃபஸ்ட்டு கியர். ஒரு ரோடு ஓரளவு கொஞ்சம் அது ஃப்ரீ ஆகட்டும். பார்த்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் கியர்ல வந்து நான் நினைச்சதை விட எதிர்மாறதான். நான் வந்து பிக்கப்ல வந்து டியூக் அடிக்கும், லாங்ல வந்து R15 V4 அடிக்கும்னு நினைச்சேன். ஆனா ரெண்டுத்துக்குமே அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டியூக் தான் அடிச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம அகைன் ஒன் டைம் வந்து நான் வந்து டியூக் ஓட்ட போறேன். இப்போ வந்து ப்ரோ வந்து V4 ஓட்ட போறாரு. அகைன் ஒன் டைம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஆனா நம்ம முடியாத ஒரு தன்மையா இருக்குதுங்க. டியூக்ல வந்து KTM சீரிஸ்ல வந்து RPM லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அது இருந்தாலும் எப்படி வச்சுன்னு தெரியல. இப்போ நான் வந்து KTM ஓட்டி பார்க்குறேன். R15 வந்து இப்போ ப்ரோ கிட்ட கொடுத்துடலாம். அகைன் ஒன் டைம் வந்து போட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டியூக் வின் பண்ணிச்சுங்க. அப்போ நெக்ஸ்ட் டைம் ஒன்று வந்து போட்டு பார்ப்போம். சரி வா ப்ரோ போகலாம். 1 KTM விசஸ் R15 V4 டிராக். 1 2 3. பவர்ல அடிக்கவே முடியாதுங்க. KTM எந்த லெவல்ல இருக்கு பாருங்க. ஐயா ஐயா பாருங்க, அவ்வளோதாங்க. பணமரி KTM தாங்க அடிச்சிச்சு. நான் அடிச்சு பாருங்களேன். ஐயோ ஐயோ பாருங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் KTM டியூக் 200 விசஸ் R15 V4 வந்து டிராக் ரேஸ் பார்த்துருப்பீங்க. ஓகேங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க KTM விசஸ் R15 V4 டிராக் ரேஸ் பார்த்துருப்பீங்க. இந்த டிராக்ல வந்து
பிக்கப்லையா இருக்கட்டும், பிக்கப்ல வந்து கேடிஎம் வந்து வேற லெவல்ல வச்சுட்டு சரியான கேப் வந்துட்டு R15 V4 இருக்கும், கேடிஎம் Duke 200 இருக்கும். ஆனால் லாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் லாங் டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா V4 வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து V4 டெக்னாலஜி இருக்குது, அதுக்குன்னு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்ததுனால லாங்கில் வந்து V4 வச்சுக்கோங்க. ஆனால் பிக்கப்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம் தாங்க. பிக்கப்ல வெறித்தனமான மாஸ்டராக இருக்குங்க கேடிஎம். இப்போ டிராக் முடிச்சுங்க, ஃபைனலி வின்னர் பார்த்தீங்கன்னா Duke 200 தான் வின்னரு. ஓகேங்க, வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா Duke 200 எல்லாம் R15 V4 வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. லவ் யூ ஸோ மச், பாய்.